மா சமையல் ரெடியா? சமையல் எல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிட்டேன். என்ன சமையல் தெரியுமா? இன்னைக்கு சூப்பரான வெஜ் லஞ்ச் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் அதுக்கப்புறம் கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால சூப்பரான வெஜ் லஞ்ச். அதுவும் முருகருக்காக இன்னைக்கு விசேஷம். சஷ்டி விரதம் இருக்காங்கப்பா நிறைய பேர். இந்த 48 நாள் சஷ்டி விரதம் எடுத்திருக்காங்க. அவங்களாம் ஃபுல்லாகவே வெஜ் தான் சாப்பிடுவாங்க. அது வேலை சிலவங்க வந்து ஒரு வேளை சாப்பிட்றது இல்லைன்னா 2 வேளை அந்த மாதிரி அவங்க விரதம் இருந்து இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஃபுல்லாக, ஏன்னா நம்ம சுஷ்மியும் இருக்காங்க 48 நாள் விரதம் இருக்காங்க, சஷ்டி விரதம். அவங்களுக்காக ஃபுல்லாக வெஜ் லஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்க லஞ்சு சாப்பிட மாட்டாங்க, டிஃபன் மட்டும்தான் ஒரு வேளை சாப்பிடுவாங்க. அப்படி எடுத்திருக்காங்க. வாங்க என்னென்னு செஞ்சுருக்கான்னு பார்த்துடலாம். சுட சுட சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் சாம்பார் தான்ப்பா பண்ணியிருக்கேன். அது பருப்பு பொடியெலாம் போட்டு பண்ணலாம். அவரைக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். நார்மலாகவே அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் அடிக்கடி வைப்போம். ஏன்னா வீட்லேயே தோட்டம் இருக்கிறதுனால அவரைக்காய் கொடி இருக்கும் பார்த்தீங்களா. எந்த வீட்டில் தோட்டம்? இன்னும் ஆயா வீட்லையா? இங்கே எங்கன்னா இருக்குமா? நான் ஊரில் இருக்கிறத சொல்கிறேன். அப்போ வந்து அவரைக்காய் நீ திடீர்னு சொன்னால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, வீட்லேயே தோட்டம் இருக்குதுன்னா. நானே ஒரு நிமிஷம் இல்லை ஊரில் தான்ப்பா இருக்கு. அப்பப்போ செஞ்சு தருவாங்க. இது சூப்பராக இருக்கும். அவரைக்காய் தொக்கு பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு ஆனால் நம்ம வீட்டில் அவரைக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் சைடிஷ் பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிடுறது உருளைக்கிழங்கு வறுவல், பீன்ஸ் வந்து பொரியல், பீன்ஸ் பொரியல், தேங்காய்லாம் போட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரசம்லாம் கிண்ணத்துல இருக்கு. ரசம்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா நம்ம சாப்பிட்றதுக்கு. ரசம் வச்சிருக்கேன். இன்னைக்கு முருகருக்கு ஸ்பெஷலாக பாயாசம், பால் பாயாசம் பண்ணியிருக்கேன். கேசரி பண்ணி வச்சிருக்கேன். அப்பளமும் பொரிச்சு வச்சிருக்கேன். இதோ அப்பளம் பொரிச்சு வச்சிருக்கேன். கிருத்திகைன்றதுனால இலைத்தட்டு தான்ப்பா எடுத்திருக்கேன். இப்போ இலைத்தட்டில் சாதத்தை எடுத்து வச்சுக்கலாம். நீங்களாம் எத்தனை பேர் அந்த மாதிரி சஷ்டி விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போவுமே இல்லாதவங்களும் பரவாயில்லப்பா, இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லாதவங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம முருகர் பேரை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் போதும். ஓம் சரவணபவா இல்லைனா ஓம் முருகா சொன்னால் கூட போதுமே, அவங்களுக்கு எல்லா பலனுமே கிடைக்கும். ஏன்னா சிலவங்க வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, யாராலையும் விரதம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கடைப்பிடிக்க முடியாது. எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்குது. எல்லாருக்குமே மெடிக்கல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, மாத்திரை போடுவாங்க பெரியவங்கலாம். அதனால் நம்ம வெறுமனே அவருடைய ஜபத்தை மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாமே, பலன் ஈஸியாக கிடச்சிடும் நம்மளுக்கு. விநாயகர் மாதிரி மாறிடலாம். எப்படி அம்மையப்பனை சுற்றி வந்து விநாயகர் எடுப்பார் இல்லை பழத்தை, அந்த மாதிரி. இப்போ இது கூட அவரைக்காய் சாம்பார் ஊற்றிக்கலாம். ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடச்சிடும். அது பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருந்து தான் ஆகணும். அவங்களாம் ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க விரதம், அவங்க இருந்து தான் ஆகணும். இருக்கிறவங்க இருக்கலாம், நம்மளோட மனசு தான் காரணம். ஆமா, மனசு தான் எல்லாத்துக்குமே, மனசு தான் இருந்துதான் ஆகணும், இப்படிதான் இருக்கணும். இல்ல சிலவங்க ஆல்ரெடி அவங்க வீட்டுல சின்னதுல இருந்தே அவங்க பரம்பரையா இதெல்லாம் இருப்பாங்க சஷ்டி விரதம். அப்படி எப்படி சில அவங்க கண்டிப்பா இருந்துதான் ஆவாங்க. அதுக்காக தான் உருளைக்கிழங்கு மசாலா. கேமராவில் கை விட்டு வெளில வரிய. உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுக்கலாம். கை எட்லடி சின்னதாக இருக்கல, அதுக்காக தான். கடவுள் அடுத்த ஜென்மத்தில் அது கொஞ்சம் ஹைட்டாக படிக்க இல்லை. பொரியல், பொரியல் ஒரு இடத்துல வச்சுடுவா, தட்டு வேணா இல்லை வச்சுருங்க. ஸ்வீட் இல்லை அப்பளம் வச்சுக்கிறேன். அதுதான் நீ ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அப்பளம். இப்போ வந்து ஸ்வீட் வந்து இந்த சைடு. குரலி வித்த காமிக்கிறாங்க. கேசரி வந்துச்சு, அழகா வந்துச்சு. கேசரி பாயசம் பார்த்துமா, நீ எக்கி தட்டை போட்டுருப்ப நத்து கொடுக்குறதுலாம். பாயாசம், ரசம் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ரசம் வேணா இந்த சைடு வச்சுக்கலாம். சூப்பரான தடல் புடலான கிருத்திகை ஸ்பெஷல் ரெடி. விருந்து சாப்பாடு. இது பேர் விருந்து இல்லை, விரதம் சாப்பாடு. விரத சாப்பாடு அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதில் நெய் ஊற்றிக்கலாம், அதான் ஹைலைட்டு. நெய் ஊற்றிக்கலாம். இது சூப்பரான வந்து பசு நெய்ப்பா. வீட்டில் அவங்க அதை தயார் பண்ணுறது தான் இது. அதெல்லாம் பிராண்டெலாம் எதுவும் இல்லை. எங்கள் இடத்தாலேயே வந்து அங்கே கோவில் இருக்குது, பார்த்தசாதி கோவில் இருக்குது, அந்த இடத்துல இது தயார் பண்ணுறாங்க இந்த நெய். அங்கேயே இங்கே இருக்க சென்னையில் இருக்கவங்க யாராவது பார்க்குற மாதிரி இருக்கீங்கன்னா வீடியோ அங்கே போய் நெய் வாங்குங்க. கொஞ்சம் நெய் நீங்கள் போட்டாலே போதும்ப்பா, ஸ்வீட் அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும் இந்த நெய். போடு சாப்பாடு போட்டு பரவலாக நெய் விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இன்னைக்கு இந்த சூப்பரான ஸ்பெஷல் லஞ்ச் தான்ப்பா பண்ணியிருக்கேன். இந்த காம்போ எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் சொல்லிட்டு சொல்லுங்கள். எப்போவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு விருப்பமாக சாப்பிட்லாங்க. ஏன்னா இப்போ இருக்க சொல்லியே தான் வயசு இருக்க சொல்லியே தான் சாப்பிட முடியும். வயசு போயிடுச்சுன்னா இப்போ நிறைய பேர் பாருங்களேன், சுகர் இருக்குது இதை சாப்பிடாதீங்க, அப்புறம் ப்ரெஷர் இருக்குது இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எப்போ என்ன தோணுதோ அதை நல்லா சாப்பிடுங்க. கை நிறைய அள்ளி வாய் நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. வேற என்ன? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா. ஆமா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க
சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. சாப்பிட்ற தோண்டி தாங்க நம்மளுக்கு சந்தோஷத்தை தரும். எப்போ நம்ம ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ரொம்ப டென்ஷனாக இருக்கும்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தில் போய் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. அந்த நேரத்தில் நம்மளுக்கு டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிடும். ஏன்னா சிம்பிளாகவே பாருங்களேன், ஒரு தலைவலி தான் நம்ம எங்கே போவோம், டக்குன்னு ஒரு டீ கடைக்கு காஃபி கடைக்கு தான் போவோம். காஃபி வாங்கி குடிக்கிறவங்க காஃபி குடிப்பாங்க, டீ குடிக்கிறவங்க டீ குடிப்பாங்க. குடிச்ச உடனே ப்ரெஷர் எல்லாம் போயிடும், ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை வந்து நம்மளால சீக்கிரம் செஞ்சு முடிக்க முடியும். டென்ஷனோட எந்த வேலை செஞ்சாலும் முடியாது. அதனால நல்லா சாப்பிடுங்க. இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு எல்லாம் சுட சுட ரெடியாக இருக்கு. வாங்க உறவுகளே, சாப்பிடலாம்.